மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், செய்வனைகள், சாபம், பொறாமை, இப்படியாக பல அசுத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக புது புது பெயர்களோடு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் வேலை செய்வது நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன பெயர்னு கூட சொல்ல தெரியாத ஒருவராய் பல கடினங்களை இந்த இடத்துல கடந்து போயிட்டு இருக்கீங்க. எனவேதான் மக்களை ஒவ்வொரு நாளும் இரவு 10:30 மணிக்கு கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒன்றிணைகிறோம். உங்களுடைய எல்லா கவலைகளை தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை காண்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களோடு நான் பேசுவது எவ்வளவு நிச்சயமோ அதே போல் உங்களுக்கான ஆதாரத்தை காண்பிக்கும்படி சாட்சியையும் நான் இந்த பகிர்ந்து கொள்கிறேன். என தேவன் வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நிஜமாக்குகிறவர். ஆம், எந்த வார்த்தை என் வாய் மூலமாய் தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரோ உங்களுடைய கடினங்களை, அவமானங்களை, தவிப்புகளை, வேதனைகளை, போராட்டங்களை ஜெயிக்கும்படியாக உதவி செய்ய, அது வெறும் உதவியின் வார்த்தையாய் மட்டுமல்ல, அதை செயல்படுத்துகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். என் வாழ்க்கையில பல பிரச்சனைகளானது இந்த இருக்கு. என் பிரச்சனைகளுக்கு எப்படியான தீர்வு என்று நான் இன்னும் உணராதவனாய் அந்த செயலை எடுத்து வைக்க தெரியாதவனா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை மாற முடியும் மக்களே. நீங்க யார் இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் குறித்து அழுதுட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் உங்களுடைய கணவர் வாழ்க்கையின் சூழலை பார்த்து அழுதுட்டு இருக்கீங்களோ, அல்லது உங்களுடைய சொந்த வாழ்க்கை நிலையை பார்த்து நீங்க கேள்வியானதை சுமந்து கொண்டிருக்கீங்க. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்பொழுது என்னுடைய சூழ்நிலையானது இந்த இடத்துல மாறும், உங்கள் வாழ்க்கை மாற முடியும். தேவன் உதவி செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அவருக்கு அனுமதி கொடுத்தார். இதுதான் நீ இந்த சாட்சியில பார்க்க போறீங்க. இந்த நபருடைய வாழ்க்கை, இவர் மட்டுமல்ல, இவருடைய முழு குடும்பமும் எப்படியான சூழ்நிலைகளை கடந்து போனாங்க, தவிப்பு நிலையை கடந்து போனாங்க. ஆனா தேவனுடைய ஆவி ஒருவருக்குள்ளாக நுழையும் பொழுது அந்த நபர் எப்படி மாறுகிறார். அதுதான் புதன்கிழமை இன்று கூட்டத்திலே மக்கள் கற்றுக்கொண்டாங்க. பரிசுத்தாவி ஒருவருக்குள்ளாக எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தவும் முடியும் என்பதை நீங்களே பார்க்கும்படி சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பேர் ஜெசலி மோரா. எனக்கு 43 வயதாகுது. நான் அக்கௌண்டண்டா இருக்கேன். அநேக பிரச்சனை என் குடும்பத்தாருக்கு இருந்தது. என் பெற்றோருக்கு திருமணத்துல பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் பிரேசில்ல திருமணம் நடந்தது. அதன் பிற்பாடு பிரேசில்லாவுக்கு வந்துட்டாங்க. நான் அங்கதான் பிறந்தேன். என்னுடைய அப்பா சம்பவுல நல்ல வேலையை பெறணும்னு முயற்சி செஞ்சாரு. நான் ரொம்ப இளம் வயதா இருந்தேன். நாங்க அங்க அநேக பிரச்சனைகளை கடந்து போனோம். பண பிரச்சனை முக்கியமா. எனக்கு 5 வயசு இருக்கும் பொழுது நான் ஆவிக்குரிய பாதிப்புக்கு உள்ளான உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். உருவங்கள் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. சில நாள் ராத்திரியில என்னால தூங்கவே முடியாது. ஆவி என் கிட்ட வந்து பேசும், எனக்கு முன்னாடி தோன்றி என்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யும். இதனால என் தாயாருக்கு என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தது. அதனால என் தாயார் செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போய் உதவிக்காக நாடினாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் இந்த விஷயத்துல இருந்து விடுதலை ஆகி முன்னேறணும்னா சில விஷயங்கள் கட்டாயமா நான் செஞ்சே ஆகணும். அதனால அவங்க என்ன செய்யும்படி சொல்லியிருந்தாங்க. அந்த தருணத்தில் என்னுடைய பெற்றோருடைய திருமணம் சரியா இல்லை. அது கிட்டத்தட்ட உடஞ்சி போகிற நிலைமையில இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எப்போ பாரு சண்டை, வாக்குவாதம், அடிச்சுப்பாங்க 2 பேரும். ஒரு தருணத்தில் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் உண்டாச்சு. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இருந்த பெண்ணுடைய உயிரை எடுக்கணுங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் அவங்க அசுத்தத்தினால வெளிப்பாட ஆரம்பித்தாங்க. அந்த நாள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாபெரும் மோசமான நாளாக இருந்தது. எங்களுக்கு ஆவியை பற்றி தெரியும். அது தன்னை வெளிப்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருந்தது. ஆனால் அன்னைக்கு வேற விதமாக வெளிப்பட்டது. அதன் காரணமாக நாங்கள் எல்லா இடத்துலையும் உதவிக்காக தேடினோம். சில ஆலயத்துக்கு சென்றோம், உதவிக்காக நாடினோம். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை, இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிற்பாடு அடுத்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படி அழைப்புதல் கிடைச்சது. அந்த தருணத்துல தான் யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி டிவியில பலவிதமான துன்புறுத்தலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க எங்க வேணா போங்க, ஆனா இந்த ஆலயத்துக்கு போவாதீங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து திருடுவாங்க, உங்க வாழ்க்கையை முடிச்சிடுவாங்க. இது ஆலயம் கிடையாது, இது ஒரு கோர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல, நான் போயிருந்தேன், நான் நல்லபடியா உணர்றேன், நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து உண்மைத்தன்மையா ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா ஆலயத்தை பற்றி டிவியில் பல விதமான செய்திகளை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என் தாயாரோட ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் ஞானஸ்தானம் இருந்தது. என்னுடைய தோழியும் என் கூட வந்திருந்தா.
வா அந்த குளத்துக்கு போலான்னு நான் சொன்னேன். அவ சொன்னா இல்ல இல்ல நம்ம அந்த குளத்துக்கு போலான்னு நான் சொல்லியிருந்தேன் அவகிட்ட. அவ இல்ல நான் இந்த இடத்துக்கு நம்ம போறது இல்ல. ஏன்னா இது ரொம்ப கவனமான விஷயம். ஏன்னா அவ வேற ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தா. ஆனா எனக்கு இதுதான் முதல் கிறிஸ்துவ ஆலயம். அப்ப நான் அவகிட்ட சொன்னேன், நான் போக விரும்புறேன், வா போலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் தயாரானேன். நான் பேப்டிசம் கவுனோட நின்று இருக்கும் போது பாஸ்டர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்க போறீங்களா? ஏன்னா அந்த தருணத்துல நான் சில பாதுகாப்புகளுக்காக சில பொருட்களை என்கிட்ட வச்சிருந்தேன், சில கயிறை கட்டி இருந்தேன் என் கையில. நான் நினைச்சேன் இதெல்லாமே என்னுடைய பாதுகாப்புக்குன்னு. அந்த தருணத்திலும் நான் சில பரிசுத்தருக்கு சில விஷயங்களுக்கு நான் இன்னமும் உண்மைத்தன்மையா இருந்தேன். என் கையில பலவிதமான கயிறுகளை கட்டி இருந்தேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னேன். அந்த தருணம் தான் அவர் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை பத்தி விளக்கி சொன்னாரு. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தண்ணீர் ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாம இருந்தது. அவர் என்கிட்ட விளக்கி சொன்னது என்னன்னா, இந்த நாள்ல இருந்து நீங்க இயேசுவை உங்களுடைய ஒரே ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள போறீங்க. வேற எந்த கடவுளும் கிடையாது. தேவன் மட்டும்தான் நம்மளை படைச்சவர். அவர் மட்டும்தான் அவருடைய குமாரன் மூலமா தான் நாம தேவனை கண்டடைய முடியும். ஆகையால நீங்க இன்னையிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் அடித்தளமா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கன்னு சொன்னாரு. மேலும் அவர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நான் இதை எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டுங்களா, உங்ககிட்ட இருந்து இதை எல்லாத்தையும் எடுக்கட்டுங்களான்னு கேட்டாரு. நான் அதற்கு சரிங்கன்னு சொன்னேன். ஆனா நான் என் இருதயத்துக்குள்ள நினைச்சேன், என்னுடைய எல்லா பாதுகாப்பையும் இவருக்கு ஏன் அறுத்து எடுக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவை அறிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. அதன் பிற்பாடு நான் படிக்கட்டி மேலே ஏறி போய் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு என்னை தயார்படுத்தி குளத்துக்கிட்ட போகும்போது நான் சொன்ன, தேவனுடைய விருப்பம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். நான் நினைச்சேன் எனக்கு தெரியும், எனக்கு பலமான விசுவாசம் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு குளத்துக்குள்ள போகும்போது தான் அவர் கேட்டாரு, நீங்க இயேசுவை ஒரே ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்றீங்களா? நான் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தருணம் தான் நான் ஆண்டவருடைய தொடுதலை முதல் தடவை பெற்றுக்கொண்டேன். நான் உடைகளை மாத்த மேல சென்றிருந்தேன். அந்த தருணம் நான் அழுதேன். நான் நினைச்சேன் என்ன நடக்குது? நான் எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள சமாதானம் இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்காத சமாதானம். அந்த தருணம் நான் தீர்மானிச்சேன், நான் ஆண்டவரை அதிகமா தெரிஞ்சுக்க போறேன், பைபிளை அதிகமா தெரிஞ்சுக்க போறேன், ஆண்டவராகிய இயேசு யாருங்கிறத குறித்து நான் தெரிஞ்சுக்க போறேன். அதனால நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்துக்கு போனேன், கத்துக்கிட்டேன், எனக்குள்ள சமாதானம் கிடைச்சது. அதன் பிற்பாடு எந்த ஆவியும் என்னை தொந்தரவு படுத்துறது கிடையாது. இனிமேலும் நடுராத்திரியில எழுந்திருக்கும் போது ஆவியின் பாதிப்பு இல்ல, என்னை அழுத்துறது இல்ல, எனக்கு குரல்கள் கேட்கறது இல்ல, நான் எந்த உருவத்தையும் பாக்குறது இல்ல. அதன் பிற்பாடு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தேன். மேலும் கீழமா இருக்கு. என்னுடைய உணர்ச்சியில மேலும் கீழுமா இருந்துகிட்டு இருக்கேன். சில நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சில நேரத்துல வெறுமையை உணர்றேன், மேலும் சில நேரத்துல சோகமாவும் இருக்கேன். அந்த தருணமானது 1997. பிஷப் மசேதோ சில செய்திகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த தருணத்துல அவர் புதிய பிறப்பை குறித்து ரொம்பவும் பலமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்பொழுதும் அதை அழுத்தமா சொல்லுவாரு, பரிசுத்த ஆவி மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், மனுஷ குலத்துக்கு அவர் தான் ஒரே ஜீவனா இருக்காருன்னு சொல்லுவாரு. அதன் பிற்பாடு நான் என்ன சோதிக்க ஆரம்பிச்சேன். வேதகமத்துல இந்த வசனத்தை பார்க்கிற வரைக்கும் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி, என் ஜனங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடினா, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா, அப்பொழுது அவர் எங்களை கேட்டு மன்னித்து நம்ம இடத்துல வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் நான் தீர்மானிச்சேன், இனி நான் எதுக்காகவும் நிறுத்த போறது இல்லை, அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் அவரை தேட போறேன். இதுதான் என்னுடைய தீர்மானமா இருந்தது. மேலும் நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், எனக்கு ரட்சிப்பின் உறுதி கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த போறது இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் வெறுமையானவன் சொல்லி எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஊற்றினேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு நீங்க மட்டும்தான் வேண்டும்னு நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன் ஜீவனுக்குள்ளாக உங்க ஆவி இருக்கணும், நான் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பின்பற்றணும், நான் உங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமா இருந்ததுன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் கவனிச்சேன், ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆவி என் மேலாக வந்தது. தேவனுடைய பிரசனத்தை நான் அந்த நாள் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன கவனிச்சேன்னா, இனிமேலும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, இனிமேலும் வெறுமைக்கு அங்க இடமே இல்லை. அந்த தருணம் எனக்குள்ள சமாதானம் சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது. மேலும் உறுதியானது, இவர் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில வந்தவர்,
இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயமா இருந்தது. அந்த வாரத்துல நான் என்னையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி இருக்கேன்? நான் எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்? எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சோதிச்சு பார்த்தேன். நான் எல்லாவற்றிலும் ஒழுங்கா இருந்தேன். எனக்குள்ள பலன் இருந்தது, சமாதானம் இருந்தது. அந்த நாள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்குள்ளாக உண்மையாகவே வந்திருக்காரு. என்னை முத்திரையிட்டு மூடி இருக்காரு. தேவனோட இந்த பயணத்துல நாம பல போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திப்போம். பிரச்சனையும் போராட்டத்திலையும் காட்டிலும் தேவனுடைய சமாதான சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதும் நிலைச்சிருக்கும். தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு திருமணம் ஆயிருக்கு. என் திருமணத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கேன். என்னுடைய பெற்றோர் மனம் மாறி இருக்காங்க. அவங்களும் தேவனை தேடுறாங்க. இன்னைக்கு நான் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியாளரா இருக்கேன். இவாஞ்சலிசம் குரூப்ல இருக்கேன். ஊழிய குழுல இரவு தூதர்கள்னு ஒரு குழு இருக்கு, அதுலயும் நான் இருக்கேன். இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நபருடைய வாழ்க்கை அது மட்டும்தான் மாத்த முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜீவனும் நித்திய ஜீவனுமா ரட்சிப்புமா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிற அர்த்தம் தேவன் என் கூட எப்பொழுதும் இருக்காரு. நான் அவரை முகமா பாக்குறேங்கிற உறுதி எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கு. நல்லது மக்களே, நீங்க பார்த்த பிரகாரம் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக இந்த நுழைய முடியும். தேவன் வாக்களித்தபடியாக மாமிசமான யாவர் மீதும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த நாள் தேவன் நிர்ணயிப்பதில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவி நுழைய அவருக்கு கொடுக்கிற அனுமதியானதாய் இருக்கிறது. எப்பொழுதும் பரிசுத்தாவி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர நீங்கள் வாசலானதை திறக்க போகிறீர்கள். தேவன் தயாராக இருக்கிறார் உங்களை அவருடைய ஆவியினால் நிரப்ப. ஆனா தேவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க அவருக்கான வாசலை திறந்தால் தேவன் புறக்கணிப்பதில்லை. அவர் வருகிறார், உள்ளே பிரவேசிக்கிறார். நீங்கள் அவருடைய கனிகளை இந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாது. எனவேதான் ஒவ்வொரு புதன்கிழமை விசுவாசத்தின் சிறப்பான கூட்டத்திலே பரிசுத்தாவிக்கான அதிகமான வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா தவற விடாதீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களோடு நான் பேசுவதை போல எல்லா அசுத்தங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட முதலாவது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் விடுதலையை பெற வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஆம், இந்த விடுதலை எப்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது, உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்குரியதா இடத்துல மாறும்போது, அசுத்தத்தினுடைய வேலைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து கட்டப்படும் போது, இதுதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 13 வார வெள்ளிக்கிழமை தொடர்ச்சங்கலி ஜெபத்தில் நாம் இந்த வெள்ளிக்கிழமை 7வது வாரத்திலே ஒன்றிணைய போகிறோம். எனவே மக்களை, நீங்க யார் செய்வனைகளாய் சாபங்களாய் பல அசுத்தத்தினுடைய சூழ்நிலைகளால் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறீர்களோ, அல்லது நீங்க இனி இந்த சூழலை ஏற்றுக்கொள்ள விரும்பல அப்படின்னு சொல்லுகிறவரா இருக்கீங்களோ, இந்த நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும். எனவே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்னது என்பதை இதில் தெரிந்து கொள்ளுங்கள். வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற இந்த விடுதலையை முற்றிலுமாய் இலவசமாய் பெற்றுக்கொள்ள. ஆம், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கா? இந்த வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பார்க்கும்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள் இப்பொழுதே.
எனவே இந்த நேரம் உங்க சரீரத்தில் என்ன நீங்க சந்திக்கிறீங்க எனக்கு தெரியாது. உங்களுடைய வீட்டில் என்ன சந்திக்கிறீங்க எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை என்ன வகையில் வாழ்கிறவராய் வெறுப்புணர்ச்சிகளை மன்னிக்க முடியாத எண்ணங்களை உலக ரீதியான வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இதுக்காக பல மக்கள் இந்நாள் வரை நீங்கள் உணராது உடலில் தேவனை நாள் மக்கள் செலுத்துகிறேன். இன்று எனவேதான் மக்களே, இந்த வெள்ளிக்கிழமை கூட்டம் மிக விசேஷித்த கூட்டமானதா இந்த இடத்துல இருக்கும். நீங்க யார் இந்த விடுதலைக்காக உங்களுடைய வழிகளை இந்த தேவனை நோக்கி தயார்படுத்த விரும்புறீங்களோ இந்த வார்த்தை சொல்வதை கவனிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவனாயிருக்கிறான். பிசாசு மௌனமாயிருப்பதல்ல, அவன் வழி தேடுகிறான். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய வீட்டாரை அழிக்கும்படியாக. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை நீங்க யார் விடுதலைக்கான கூட்டத்தில் எங்களோடு ஒன்றிணைய போகிறீர்களோ இந்த வார்த்தை தெளிவுபடுத்துவதை இந்த கவனிங்க. பிசாசு நம்முடைய எதிராளியாக இருக்கிற அவன் யாரை அழிக்கலாமோ என்று வகை தேடுகிறான். பிசாசு யாருடைய வாழ்க்கை முதலாவது தொடுகிறான்? யோசிங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடையதா இந்த இடத்தில் இருக்கும் பொழுது அவன் தொடுவதற்கு வாய்ப்பானது இருக்கிறதா? சில நேரம் நீங்க தேவன் மீது விசுவாசம் உள்ளவராய் தேவனை சார்ந்தவரா இருக்கீங்க. அவன் உங்களுடைய வாழ்க்கையை தொட முடியாது என்பதை அறிந்தவனாய் யாரை தொடுறான்? உங்களுடைய குடும்பத்தாரை, உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய நண்பரை, உங்களுடைய உறவினர்களை. அவர்கள் சந்திக்கிற சூழலினாலே உங்களுடைய விசுவாசம் சில நேரம் அசைக்கப்படக்கூடியதா இந்த இடத்துல மாறுகிறது. நான் சொல்றது சரியா இல்லைங்களா? நீங்க உங்களுடைய வீட்டார் ஒரு வியாதியோடு பார்க்கும்பொழுது, அசுத்தம் நிறைந்தவராய் பார்க்கும்பொழுது, சந்திக்கிற பிரச்சனை விலக்கி சொல்ல முடியாத ஒருவராய் இந்த இடத்துல இருக்கும்பொழுது, என பல மக்களோடு நாங்கள் ஆலோசனைக்கு இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? அந்த நபர் என்ன சூழலை சந்திக்கிறாங்கிறத விலக்கி கூட சொல்ல முடியல. மருத்துவ ரீதியான விளக்கம் கிடையாது. அவர்கள் சந்திக்கிற சூழ்நிலைக்கு எப்படியான வலியை சந்திக்கிறாங்க, எப்படியான வேதனை சந்திக்கிறாங்க, அதை அவங்களால் விலக்கி சொல்ல முடியல. இது அசுத்தத்தினால் உண்டாக்கப்படுகிற பிரச்சனையா இருப்பதனாலே. எனவேதான் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் யார் விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் ஒன்றிணைய இடத்தில் விரும்புகிறீர்களோ மக்களை உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தோடு கூட்டத்தில் எங்களோடு கூட இணையும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாரை அடையாளப்படுத்துகிற அவர்களுடைய ஆடை ஒன்றை நீங்க இடத்தில் கொண்டு வரலாம். விசுவாசத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் அவர் தன் வல்லமையை உங்களுடைய வீட்டாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக இந்த ஆடை மூலம் தேவன் அவர்களின் தொடும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை கட்டும்படியாக. எனவே நீங்க யார் உங்களுடைய வீட்டுக்குள் அசுத்தத்தினுடைய வேலை இருப்பதை பார்க்கிறீங்களோ இந்த விடுதலைக்கான மாபெரும் நாளில் வரவேற்கப்படுகிறீர்கள். 7வது வாரமாய் இந்த 13 வார தொடர்ச்சங்களை ஜெபத்தினுடைய விடுதலை அசுத்தத்தை கட்டுவதற்காய் எங்களோடு கூட இந்த இணைய மக்களே, தேவன் மாறாதவராய் இருக்க உதவி உங்களுக்கு தேவையா? அவருக்கு அனுமதியானது கொடுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்கள் 9384-638-738 இந்த எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், 9384-638-738. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கார். நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஆலோசனையும் வழிநடத்தலும் முற்றிலும் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை உண்மையா மாறுமா? என்னுடைய மகளுடைய வாழ்க்கை, மகனுடைய வாழ்க்கை, குடும்பத்தாருடைய வாழ்க்கை மாறுமா? நீங்க யார் இந்த இடத்துல இன்னும் கேள்வி உடையவரா இருக்கீங்களோ இந்த சாட்சியை பாருங்க. இந்த நபருடைய வாழ்க்கை மாறியதானால் உங்களுடைய வீட்டார் வாழ்க்கையும் மாற முடியும். எனவே தேவனுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க உங்களை தயார்படுத்தினால் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ள தேவனா இருக்கிறார். தேவனை அனுமதிக்கும் மக்களே, பிசாசு யாரை அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் யாருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கலாம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு நீங்க அனுமதி கொடுக்க போறீங்க? இந்த சாட்சியை பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே ஒன்றிணையலாம். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் பெயராலே. வணக்கம், என்னோட பேரு திவ்யா. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உண்மையாவே எனக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாம இருந்துச்சு. சொல்லப்போனா என்னுடைய குடும்பத்துல எப்பவுமே சண்டை நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு நிம்மதியே இருக்காது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்க பிடிக்காது.
எல்லா நேரத்துக்கும் சண்டை, எது கேட்டாலும் சண்டை. அப்போ ஒரு பர்சனலா என்னோட விஷயங்கள கூட என்னால என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க மேல எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, அவங்க நான் நினைச்ச வாழ்க்கைய எனக்கு குடுக்கல. எப்பவுமே அவங்க என்னுடைய கண்களுக்கு முன்னாடி எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. உண்மையா எனக்கு என்னுடைய வீட்ல நிம்மதி இருக்காது. அதனால அதனுடைய விளைவா கூட எதுலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. நான் ஸ்கூலுக்கு போவேன், நான் படிப்பேன். ஆனா முழுமையா எனக்குள்ள அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் நான் ஆலயத்த பத்தி கேள்விப்பட்டேன் ஒரு ஊழிய பணி மூலியமா. அப்ப நான் ஆலயத்த பத்தி கேள்விப்படும்போது, எனக்கு அது மேல எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. சொல்லப்போனா நான் ஆலயத்த பத்தி கேள்விப்பட்டதுக்கு முன்னாடி கூட, எனக்கு எந்த கடவுள் மேலயுமே நம்பிக்கை கிடையாது. நான் மனுஷனையும் நம்ப மாட்டேன், நான் கடவுளையும் நம்ப மாட்டேன். அந்த போல ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கருத்துல தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கணும். வழிகாட்டுதல் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஹெட்டா இருப்பேன் அப்படின்னு தான் என்னுடைய யோசனை முழுவதும் இருக்கும். முற்றிலுமா எனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கூட பர்சனலா நான் யார்கிட்டயும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா யாரு மேலேயும் எனக்கு அப்ப நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ஆலயத்தை பத்தி கேள்விப்பட்டேன். அப்ப ஆலயத்துக்கு முதல் முறை வந்தபோது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வரல. சரி கூப்பிட்டாங்களே அப்படின்னு ஒரு கட்டாயத்தினுடைய நோக்கத்தினால தான் நான் வந்தேன். எனவே நான் ஆலயத்துக்கு வந்துட்டு அப்புறம் அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருந்துச்சு அந்த இடத்துல. சோ அப்பதான் அது என்னுடைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பிச்சது. என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். என்ன இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கு? அதுக்கப்புறமா தான் உண்மையாவே தேவனுடைய வார்த்தைய அதோடைய வல்லமை என்னன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வந்தப்போ எனக்கு என்ன புரியலனா கூட பட் எனக்குள்ள ஒரு உறுதி. ஆனா புரியலன்னா நான் அங்க இருக்கணும். நான் அங்க இருக்கணும், கேட்கணும். எல்லாமே என்ன நடக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் முதல்ல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய சுத்தி இருக்க சூழ்நிலை மாறணும் அப்படின்னா, முதலாவது எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் என் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேன். எல்லா நேரமும் நான் என்கிட்ட பேச வரவங்க கிட்ட கூட நான் அவ்வளவு கோவமா நடந்துப்பேன். யாரும் என் கூட இருக்க விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே நான் அவங்க மேல கோவமா இருக்கிறதுனால. ஏன்னா எனக்குள்ள உண்மையா அதான் இருந்துச்சு. சோ என்னால அதை தான் வெளிப்படுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஓகே முதலாவது நான் மாறணும். ஆனா உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எப்படி மாறுறது? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரி. அது போல ஒரு வாழ்க்கையில இருந்தேன். சோ மாறணும்னு சொல்லும்போது அந்த விஷயம்லாம் உண்மையா என்ன காயப்படுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கவே எனக்கு நேரம் எடுத்தது. அதுக்கப்புறமா நான் ஆலயத்துல பரிசுத்த ஆவி பத்தி கேள்விப்பட்டேன். முன்னாடி நான் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ஆனா எந்த இடத்துலயுமே பரிசுத்த ஆவி பத்தி நான் கேள்விப்படல. ஜஸ்ட் அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் தவிர, அவங்கள பரிசுத்த ஆவி நம்ம பெற முடியும். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு ரோல் பிளே பண்றாரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இங்க கேள்விப்படும்போது பரிசுத்த ஆவி தான் ஒரு முக்கியத்துவமா படுத்துனாங்க. அப்ப அது மேல என்னுடைய கவனம் போக ஆரம்பிச்சது. அப்ப அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், முன்னாடி நான் எனக்கு கவனம் கொடுக்கணும். என்னுடைய உட்புறத்துக்கு கவனம் கொடுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனவே தொடர்ந்து நான் என்னுடைய குடும்பத்துக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அந்த நேரம் என்னுடைய முழு கவனம் நான் பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. தானியேல் உபவாசத்தோடு சேர்ந்து அதை பத்தி கேள்விப்படும்போது நான் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல கேள்விப்பட்டேன். ஆனா என்ன மிக நிச்சயமா தேவனுடைய மனுஷங்க ஊக்கப்படுத்தினாங்க. நீ கலந்துக்கலாம். அவங்க என்ன அப்பதான் நான் முதல் முறையா வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். என்ன இது? இதை நான் பெற்றுக்கொள்ளணும். இது என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டா எனக்கு என்ன பலன் இருக்கு? இது எல்லாமே நான் வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் தேவன் நிச்சயமா எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு தே வேதாகமத்தினுடைய வசனம் பழையதெல்லாம் ஒழிந்து போயின எல்லாமே புதிதா என்ன அப்படின்னு ஒரு பைபிள் வர்ஸ் இருக்கு. அதுதான் முற்றிலுமா என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அப்ப எந்த நாள் நான் அதை படிச்சனோ நான் தேவனிடத்துல உண்மையா சொல்ல ஆரம்பிச்சேன். இத்தனை நாள் நான் உங்களை நம்பல. இத்தனை நாள் நீங்க ஒருத்தங்க இருக்கீங்கன்னே நான் ஏத்துக்கல. ஆனா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட உண்மையாவே நீங்க இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தை உண்மையா இருக்கு. சோ நீங்க தான் உங்களுடைய வார்த்தையில சொல்றீங்க. உங்ககிட்ட வரவங்க பழசு எல்லாமே நான் எடுத்து போட்டுறேன். எல்லாமே புதுசா மாத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே என்ன மாத்துங்க? என்ன நீங்க படைக்கும் போது எல்லாம் என்னுடைய உறுப்புகள், என்னுடைய மனசு எல்லாமே எப்படி நீங்க புதுசா படைச்சீங்களோ, அதே மாதிரி என்ன புதுசா மாத்துங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் தானியேல் உபவாசத்துல கலந்துக்க ஆரம்பிச்சேன். உண்மையாவே அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்பதான் நான் எல்லாமே கத்துக்கிறேன். ஆனா தேவன் எங்களுடைய ஆவி எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா, தேவனுடைய ஆவி பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே கண்டிப்பா மாறும். அதே போல இதை நான் எப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நோக்கம் முழுவதும் கொடுத்தனோ, என்னை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சது. அதே போல
இன்னும் அதிகமான பிரச்சனையும் கூட வர ஆரம்பிச்சது. என்னுடைய திசை திருப்பறதுக்காக, என்னுடைய கவனம் திசை திருப்பறதுக்காக. அப்ப அந்த நேரம் நான் தொடர்ந்து ஆலயத்துல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணப்போ நான் கத்துக்கிட்டேன் அது. கண்டிப்பா நம்ம எப்போ உண்மையா ஒரு நோக்கத்த நோக்கி போறோமோ, நமக்கு நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். எனக்கும் அதே போல நெறைய இருந்தது. பிற்பாடு நான் சிறப்பு நிகழ்ச்சியில தியாகம் செய்யணும்னு நான் முடிவெடுத்தேன். ஏன்னா, நான் அந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டேன். இது வெறும் நீதி கிடையாது. நான் ஜஸ்ட் தேவனுக்கு பிரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அவருடைய வார்த்தை படிச்சுட்டு, உங்களுடைய ஆவிய குடுங்க அப்படின்னா வந்து, கண்டிப்பா எனக்குள்ள அந்த மனசாட்சி இருந்தது. இது இது செயல்பட முடியாது. நீ தியாகம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு தேவன் தாமே எனக்கு உணர்த்தினார். எனவே, அப்ப அந்த நேரம் நான் தியாகத்த பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அநேக சாட்சிகள கேட்டேன். அப்ப அதுக்கப்புறமா என்னுடைய சொந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன். அப்ப என்னோட சொந்த தியாகத்த நான் ஆயத்தப்படுத்தினேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய முழு சிறப்பானது போட்டேன். அப்ப அந்த நேரம், அந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்துச்சு. அப்ப தியாகத்தை நிறைவேற்ற வேண்டிய நாள் அது. அப்ப அந்த நாள் நான் காலைல எழுந்திருக்கும் போதே என்னோட யோசனை முழுவதும் இதுதான். இல்ல இதுதான் எனக்கான நாள். நான் தேவன் கிட்ட சொன்னேன், தேவனே உங்களை பத்தி நான் கேட்கிறேன். மத்தவங்க சொல்றாங்க உங்களை பத்தி. அவங்க ஆவிய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு எல்லாமே கேள்விப்படுறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன் கூட. நான் ஆமேன் அப்படின்னு சொல்றேன் கூட. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது கிடையாது. நான் மத்தவங்க சொல்லி, ஓ அப்படியா அப்படின்னு கேட்க விரும்பல. ஆனா உண்மையாவே உங்க கூட தனிப்பட்ட உறவு எனக்கு வேணும். நான் இதை ஏத்துக்க மாட்டேன். நான் என்ன மாத்திக்கல. ஏன்னா எனக்குள்ள அந்த எனர்ஜி இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் மாத்திக்கிறேன். நான் மத்தவங்க பார்க்கல அப்படின்னாலும் எனக்குள்ள அந்த உறுதி இருந்துச்சு. ஆமா நான் இதெல்லாம் பண்றேன். நான் இப்ப நிறைய விஷயம் மாத்திக்கிறேன். என்னுடைய கோவத்தை நான் கட்டுப்படுத்துறேன். நான் பல விஷயம் தேவன் எது தப்புன்னு உணர்த்துறாலும் நான் அதை மாத்திக்கிறேன். அப்ப மிக நிச்சயமா அவருடைய ஆவி எனக்கு வரணும்ல. அப்போ நான் தேவன் இடத்துல இதுதான் கேட்டேன். தேவனே இப்ப என்னோட வாழ்க்கைக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது. நான் உண்மையா நான் அப்படிதான் பேசினேன் தேவன் கிட்ட. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் என்னை முழுசா அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க. அதுதான் உங்களுடைய முழுமையா இருக்கு. அப்ப அந்த நாள் எனக்குள்ள உறுதி கிடைச்சது. அதுதான் அந்த நாள் தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமும் கிடைச்சாரு. அதுக்கு பிற்பாடு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், முழு கவனமும் நம்ம தேவன் மேல கொடுக்கும்போது, எந்த எந்த விஷயத்துலனாலும் நம்ம முழு ஃபோக்கஸ் நம்ம கொடுக்கும்போது, கண்டிப்பா தேவன் மீது எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ந்து பரிசுத்த ஆவி கிடைச்ச உறுதியோடு நான் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் குடும்பம் இப்போ என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய அக்கா எல்லாருமே ஆலயத்துல இருக்காங்க. இப்போ முழுசா எனக்குள்ள அந்த பாரம் கிடையாது. கண்டிப்பா நான் இப்ப ரொம்பவே ஃப்ரீயா இருக்கேன். ஏன்னா முன்னாடி எனக்கு அந்த பாரம் இருந்துச்சு. இப்ப அந்த பாரம் டோட்டலா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் என்கிட்ட கிடையாது. சோ நான் எதை பத்தியும் அவ்வளோ கஷ்டப்படணும் தேவையில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஃபுல் கண்ட்ரோல் நான் தேவன் இடத்துல கொடுத்துட்டேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அவர் என்ன சொல்றாரோ நான் அதுக்கு கீழ்ப்படியணும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன். இன்னும் அதிகமா நான் அவருக்கு செய்யணும்னு விருப்பப்படுறேன். பரிசுத்த ஆவியானவர் உண்மையாவே என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வித்தியாசத்தை செய்திருக்கேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் பார்க்க வேண்டியதை கேட்க வேண்டியதை கேட்டிருக்கிறார்கள். உன்னுடைய சர்வ வல்லமையான கரத்தில் இவர்கள் யார் பதில்களை இந்த பெறுவதற்காய் தன் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார்களோ, நீர் மாறாத தேவனாக சர்வ வல்லமையான கர்த்தராய் உதவி செய்ய கேட்கிறேன். எந்த சேவனையினால், எந்த சாபங்களால், எந்த அசுத்தங்களால் இந்த வீடோ இந்த வீட்டாரோ கட்டப்பட்டவராய் இருக்கிறார்களோ, என் தேவனை ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுடைய சத்தத்திற்கு நீர் கவனமாய் செவி கொடுக்கிறவரும் அவர்களுக்கு உதவி செய்கிறோமா இருக்கிறேன். இந்த நபருக்கு உதவி செய்யும் இந்த சாபங்கள் உடைக்கப்படட்டும். இந்த அசுத்தத்தினுடைய வேலை கட்டப்படட்டும். இந்த வெள்ளிக்கிழமை குறிப்பா யாரெல்லாம் எங்களோடு ஒன்றிணைவு இருக்கிறார்களோ, என் தேவன் இந்த மாபெரும் பதில்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள இடத்தில் வரும்படியாய் இந்த விடுதலையை, உங்களுடைய வல்லமையின் வெளிப்பாட்டை இவர்களது வாழ்க்கை மீது இந்த காண்பிக்க கேட்கிறேன். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, அதி அற்புதமான காரியத்தை செய்வீராக. உங்களுடைய வல்லமையானது இந்த வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மக்கள் மீது, இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உங்களுடைய பலத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் மறைக்க செய்கிறேன். இவர் கரங்களில் பிடித்திருக்கிறது தண்ணீரையும் அபிஷேகம் செய்கிறார்கள். விசுவாசத்தோடு இந்த தண்ணீரிலிருந்து குடிக்கும் பொழுது சுத்திகரிப்பு நடைபெறட்டும். தேவன் இந்த நபருடைய சரீரம் பலனடைந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இயேசுவின் பெயராலே இவர் மீது இந்த விடுதலை ஆசீர்வாதத்தை அறிக்கிடுகிறேன். தேவன் அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த அனுமதி கொடும். சாட்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டது வெறும் நீங்க பார்க்கறதுக்காகல, நீங்கள் அப்படியான ஒரு சாட்சியாய் மாற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக.
எனவே இன்று சாட்சியா இருந்தவர்கள், ஒரு நாள் உங்களை போல பிரச்சனை சந்தித்தவர்கள், தேவன் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினாரானா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எனவே தொலைபேசி எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமான வழிநடத்துதல் ஆலோசனை, மேலும் ஆலயத்தினுடைய முகவரியும் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சென்று வாருங்கள் மக்களே.